அனைவரையும் வருக வருக என மகிழ்வோடு வரவேற்று இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. லேசா லேசா நீங்க இல்லாமல் இந்த விழா நடப்பது லேசா. உங்கள் அனைவரையும் வரவேற்ற எம்முடைய ஆசிரியைக்கும் வந்திருக்கும் மேன்மைமிகு விருந்தினர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருங்கலூரிலிருந்து இல்ல பெண்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். வானம் இல்லை தூரம் இல்லை, வானம் என்ன தூரம் இல்லை, பெண்கள் இங்கு ஒன்றாய் சேர்ந்தாலே எது எது ஒன்றோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே. புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணினம் முயன்றாலே, எது எது உண்டோ எல்லாம் முடியும் பெண்கள் கையாலே. புது புது வெற்றி எதுவும் வெல்லும் பெண்ணினம் முயன்றாலே. வானம் என்ன தூரம் இல்லை, வானம் என்ன தூரம் இல்லை, பெண்கள் இங்கு ஒன்றாய் சேர்ந்தாலே. வாசல் கூட்டி கோலம் போடும் பெண்கள் நாங்கள் தான், ஆனால் வானம் ஏறி விண்ணில் காய்வோமே. அடுப்பை மூட்டி சமைத்து போடும் பெண்கள் என்றாலும் இங்கே அணுவை பிறந்து ஆக்கம் செய்வோமே. கல்வி சாலை கற்றது எல்லாம் ஏந்தி செல்வோமே, எண்ணம் எழுத்தும் எண்ணம் எங்கும் தாங்கி செல்வோமே. ஹே ஹே கமான் கமான், ஹே ஹே கமான் கமான், கல்வி சாலை கற்றது எல்லாம் ஏந்தி செல்வோமே, எண்ணம் எழுத்தும் எண்ணம் எங்கும் தாங்கி செல்வோமே. பெண்கள் நாட்டின் கண்கள் என்றும் அறிய செய்வோமே, பெண்ணால் எதுவும் முடியும் என்று உணர செய்வோமே. நீ துணிந்திடு துணிந்திடு முயன்றிடு முயன்றிடு, நீ துணிந்திடு முயன்றிடு என்றும் முயன்றிடு. வானம் என்ன தூரம் இல்லை, வானம் என்ன தூரம் இல்லை, பெண்கள் இங்கு ஒன்றாய் சேர்ந்தாலே. கண்ணிழந்த பேர்கள் காணும் உண்மை, கண்ணிருக்கும் பேர்கள் கண்டது இல்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் நம் கவலைகளெல்லாம் மறக்க வைத்தார்கள். அவர்களின் ஒருமித்த குரலுக்கு ஒரு உறக்க கைதட்டு கொடுப்போமே. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பார்க்க முடியல என்னால், கொஞ்சம் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கீங்க. அந்த காம்பியர் பண்ணுறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பரவாயில்ல. அவ்வளவு எளிமையாக அவ்வளவு அழகாக பண்ணுறாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க, ஒரு நல்ல கரவொலி எழுப்பலாம். அப்படி பாட்டு சரளமாக வருது. ஏன்னா இதை கட்டாயமாக நம்ம பண்ணணும். பெண்கள் தினத்தில் பெண்கள் மற்ற பெண்களை பாராட்டுறோமா? இன்னைக்கு அவங்க 3 பேரும் வந்து அவ்வளோ அழகாக பாடுறப்ப நம்ம யாரும் சொல்லித்தரல. இந்த குழந்தைகள் எல்லாம் அவங்கள அறியாமல் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்ட் தானே? அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டலாம். சிஸ்டர் என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க, இந்த மகளிர் தினத்தை தொடர்ந்து பெண்கள் மத்தியில் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறோம், அதற்கான துவக்கமாக இருக்கணும் இது அப்படின்னாங்க. மகளிர் தினம் ஏன் கொண்டாடணும், எப்போ கொண்டாட ஆரம்பிச்சாங்க, அது கொண்டாட்டமா அல்லது இஸ் இட் அ காஷன், ஒரு எச்சரிக்கையா அல்லது ஒரு விழிப்புணர்வா, நம்ம தான் யோசிக்கணும். இங்க இருக்கிற நிறைய பெண்கள் என்னத்துக்கு பெண்கள் தினம் தேவையில்லையே, நிறைய விழா வருது, அதுல இன்னொரு விழா எதுக்கு சேர்க்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன், அவங்க கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு ஐநா வந்து ஒரு மைய பொருளை கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியுங்களா? Give to gain. என்ன கொடுக்க போறோம், என்ன கெயின் பண்ண போறோம். இங்க இருக்கிற யாராவது ஒரு அம்மாவை கூப்பிட்டு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய தலைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? யார் இங்க இருக்கிறதுல தலைவி நான் பார்க்கலாமா? நான் ஒரு பெரிய லீடருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்க யாராவது இருக்கீங்களா?
நீங்க இருக்கீங்களா? ப்ளீஸ் கம், வாங்க முன்னாடி வாங்க. நான் ஒரு தலைவின்னு சொல்லிக்கிறப்ப ஒரு பெண்ணோடைய தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. நீங்க ஏன் உங்களை தலைவின்னு சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் குடும்பத்தில் தலைவியாக இருக்கேன், பணி செய்கிற இடத்துலையும் ஒரு தலைவியாக இருக்கேன். வெரி குட். இந்த தலைமைத்துவம் அப்படின்றது எளிதான விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், ஒரு குடும்பத்தில் பெண்கள் என்னென்னலாம் வார்த்தைகள் உங்கள் மனசில் இன்னும் பத்திரமா இருக்குது. பாராட்டுக்கள் இருக்குதா, அல்லது நீங்கள் வாங்கின நீங்கள் கேட்கக்கூடாத வார்த்தைகள் உங்கள் மனசில் இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண்ணுடைய மனசுக்குள்ளேயும் நிறைய வார்த்தைகள் இருக்கும். நான் இவ்வளவு பண்ண, எனக்கு ஏன் இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு? அந்த வார்த்தை நம்ம பைபிளில் படிக்கிற மாதிரி உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் மாதிரி அது நம்ம எல்லார்கிட்டையும் ஊடுருவும். எத்தனை பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனசுல அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை நான் கேட்பேன்னு எதிர்பார்க்கல, ஆனா அது என்ன, நான் யாரை நம்பினோ அவங்களுடைய வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. அம்மா ஒன்று புரிஞ்சுங்க, இந்த மகளிர் தினம் கொண்டாடுவதற்கான காரணம் பெண்கள் நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கணும். பெண்கள் நேசிக்கிறாங்க, தியாகம் பண்றாங்க, அன்பா இருக்காங்க, பணி செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஒரு பெண்ணிட்ட கூப்பிட்டு உங்களுக்கு உங்களை பிடிக்குமா அந்த கேள்வியை நம்ம எதிர்கொண்டது இல்லை. பெண்கள் அன்னைக்கு நீங்க வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் தலைவியா இருக்கேன்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பெண்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, என்ன பண்ணிட்டு சோறாக்கிட்டு, ஓகே அந்த சோறை நீங்க ஆக்கல, 5 நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? நீங்க செய்யற ஒரு சாதாரண வேலையா இந்த சமூகம் எதை கருதுதோ அந்த வேலையை நீங்க செய்யலைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய குடும்பம் தொடர்ந்து ஓட முடியாது. எத்தனை நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? 5 நாள் ஹோட்டல்ல சாப்பிட்டா 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுக்கணும். அப்ப நிறைய நேரங்கள்லமா பெண்களை நேசிக்க கற்றுக்கிறது தான் முதல் விஷயம். இன்னைக்கு காலையில் நான் இன்னொரு மகளிர் தினத்துக்கு போனேன். அங்கே ஒரு கேள்வி கேட்டேன். இந்த கூட்டத்தை நான் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த கூட்டத்தில் ஒரு பெண் ரொம்ப அழகா இருக்காங்க, அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு. இங்கே யாராவது ரொம்ப அழகா இருக்கீங்களா? எல்லாரும் அழகா இருக்கும். அழகா இல்லாத எந்த பெண்ணும் இல்லைம்மா. அழகுன்றது ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அல்லது என்னுடைய ஸ்கின் கலரை வச்சு நான் ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேனா அப்படி வரது இல்லை. அழகு என்பது உள்ளத்தின் அழகு. ஃபைன். உள்ளத்தின் அழகை விட இன்னொன்று சொல்றேன், எந்த பெண் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம இருக்காளோ, எந்த பெண் தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் மற்ற பெண்களுடைய சுயமரியாதைக்காகவும் பாடுபடுறதுக்கு ரெடியா இருக்காளோ அந்த பெண் மிக அழகானவள். இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்துருக்கீங்க? யாரும் இல்லை. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய செல்ஃப் டிக்னிட்டியை விட்டு கொடுக்காம இருந்தா அதுதான் அழகு. நம்ம நிறைய நேரங்கள்ல நினைக்கிறோமா, நான் என்ன ஜாதி, நான் என்ன மாதிரி இருக்கேன், எங்க வீட்டில் என்னென்ன இருக்குது, என்கிட்ட எவ்வளவு பவுன் நகை இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, இதுதான் அழகுன்னு நினைக்கிறோம். இது உண்மை இல்லை. ஏன் நான் சொல்றேன், நான் ஒரு 28,000 பெண்கள் இருக்கிற ஒரு மகளிர் தினத்துக்கு போனேன். என்னை ஒரு 5 நிமிஷம் பேச சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பெண்களை பார்த்தோன்னே வா இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு அதிசயமாக இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா இங்கே இந்த கூட்டத்தில் அடியே வாங்கினதில்லைன்னு சொல்கிற பெண்கள் யாராவது இருக்கீங்களாம்மா? 28,000 பெண்கள்மா. இந்த 28,000 பெண்களில் எத்தனை பெண்கள் அடி வாங்காத பெண்கள்னு கேட்டப்ப ஒரு 2,000 பேர் கை தூக்கி இருக்கலாமா? சும்மா ஒரு கெஸ்ட் சொல்லுங்க, எத்தனை பேர் கை தூக்கி இருப்பாங்க? ஆமா, ஒருத்தரும் இல்லையா?
ஒருத்தவங்க கூட தூக்கிலன்றது உண்மை. 6 பேர் கை தூக்குனாங்க. இந்த 6 பேர்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன், அம்மா பெண்ணா பிறந்ததுனால மனசுக்குள்ள அடி வாங்காதவங்க எத்தனை பேருன்னு. இந்த 6 கையும் கீழே போயிடுச்சுமா. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இந்த மகளிர் தினத்தை நாம் இன்னைக்கு இங்கே உட்காந்து இதை ஒரு விழாவாக எடுக்கிறோன்னா இது நம்முடைய விழிப்புணர்விற்கான விழா. எதை கொடுக்கணும்னா, என்னுடைய புடவையையோ நகையையோ என்னுடைய தோற்றத்தையோ மற்றவங்கள்டேந்து நான் வாங்குற எதையுமோ செகண்டரி ஆக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுயமரியாதையையும் மற்ற பெண்களுடைய சுயமரியாதையையும் அவங்களுக்கான நியாயத்தையும் முன்னிறுத்தினா அதுக்கு தான் பெண்கள் தின விழா. எத்தனை தடவை இந்த பவுடர் போடும்போது கண்ணீரை மறைக்கிறதுக்காக பவுடர் போட்டவங்க எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக பொய்யா புன்னகைக்கிறவங்க எத்தனை பேர். நிறைய பெண்கள் அப்படி இருக்கும். இந்த இந்த இடத்துல என்னை சிஸ்டர் கூப்பிட்டு பேச சொல்றாங்கன்னா அதற்கு காரணமா எது என்னுடைய தகுதின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாலமன் பாப்பையா மாதிரிலாம் பேச மாட்டேன். பாரதி பாஸ்கர் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி என்னுடைய பேச்சாற்றலுக்காக வரலை. என்னுடைய மனசுக்குள்ள நான் ஒரு பெண், இந்த பெண்ணா பிறந்ததுனால எதெல்லாம் எனக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடக்குதோ இதை மாற்றணும்னு 17 வயசுல நினைச்சேன். இந்த 17 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐம் 66 now. அப்போ இந்த இவ்வளவு வருடங்களும் பெண்களுக்கு என்ன அநீதிகள் நடக்குதோ இந்த அநீதிகளை தட்டி கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக குடும்ப வன்முறையில் பலியான ஒரு பெண்ணுக்காக திருச்சி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தைலா சில்க்ஸ் வரைக்கும் டவுன் ஹால்னு அப்போ இருந்துச்சு. டவுன் ஹால் வரைக்கும் 3000 பெண்களை திரட்டி இருக்கோமா. 3000 பெண்கள் ஒன்றா ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுத்தாங்க, ஒரு லெக்சரருக்காக கை கொடுத்தாங்க. அந்த பெண்களுக்கு நம்ம ஆளுக்கு இத்தனை ரூபாய் தரேன் அல்லது பிரியாணி வாங்கி தரேன், குவார்ட்டர் வாங்கி தரேன் எதுவும் சொல்லலை. இல்லை, எங்கள்கிட்ட நாங்கள் ஒரே ஒரு விஷயம் சொன்னோம், இந்த பெண் இறந்து போன பெண் உங்களுடைய பெண்ணுன்னு நினச்சிங்கம்மா, எங்களுக்கு தண்ணி தான் கொடுக்க முடியும். நம்ம போய் அங்கே குரல் கொடுத்தோன்னா நிச்சயமாக நம்மளால ஒரு மாற்றத்தை அந்த பொண்ணுக்கான நீதியை கொடுக்க முடியும். அத்தனை பேர் வந்தாங்க. அன்னைக்கு கூலி வேலையை விட்டுட்டு 3000 பெண்கள் வந்தாங்க. இந்த 3000 பெண்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான தலைவிகள். எங்கெல்லாம் நீதி சாகிறதோ அந்த சாகிற நீதியை காப்பாற்றுறதுக்கு எந்த பெண் முன் வராளோ, தனக்காக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்காக முன் வராளோ அவள் ஒவ்வொருத்தரும் தலைவி. நீங்கள் எல்லாரும் இந்த பெண்கள் தினத்துக்கு நம்ம எவ்வளவு அழகாக வரோம் இல்லை, எவ்வளவு டிக்னிட்டியோட வரோம், எவ்வளவு நீதியோட வரோம், எவ்வளவு போராட்டத்துக்கு தயாராக வரோம் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த பெண்கள் தினத்துக்கு அர்த்தம் உண்டு. இது ஆரம்பித்தது 1900s ஆரம்பித்தது. அதற்கு காரணம் பெண்ணை மதிக்காத ஒரு சமூகத்தில், பெண்ணோடைய உழைப்பை மதிக்காத ஒரு சமூகத்தில் இந்த உழைப்பை மதி, எங்களுக்குரிய நேரத்தை சரி பண்ணு அப்படின்னு அத்தனை 20,000 30,000 பெண்கள் திரண்டாங்க. இப்போ இல்லை, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னா நம்மளால குரல் கொடுக்க முடியல. இந்த குழந்தைங்க இங்கே ஆர்வமாக உட்காந்துருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அதுங்களை காலேஜுக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனாமா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறப்பையும் வரப்பையும் சில நேரங்களில் ஸ்கூலுக்குள்ளேயும் காலேஜுக்குள்ளேயும் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கும்ன்றதுக்கு கேரண்டி இல்லை, உத்தரவாதம் இல்லாத ஒரு சமூகத்தில் இருக்கும். நல்லா தானே இருக்கும், நல்லா தான் இருக்கும், நல்லா இருப்போமா தெரியாது. நீங்கள் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும், உங்களுக்கு என்ன தோணுது, நான் ஒரு அம்மா, எனக்கு இவ்வளோ வயசாச்சு, நான் தைரியமாக போகிறேன். ஆனால் இந்த சமூகம் ஒரு பெண்ணை ஒரு அம்மாவாக அல்லது ஒரு அக்காவாக அல்லது எப்படிலாம் பார்க்கல, ஒரு பொம்பளையாக பார்க்குது, ஒரு உடலாக பார்க்குது. அதனால தான் இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கணும்னா, நம்மளுடைய இளம் பெண்களை பாதுகாக்கணும்னா
முதியவர்களை கூட இன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எல்லாரும் ராணி மரியாவுடைய திரைப்படம் பார்த்திருப்பீங்க, The Face of the Faceless. அப்ப என்ன மாதிரி ஒரு சமூகத்துல வாழ்றோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமூகம் நம்மளுக்கு எதை வச்சிருக்குது? நம்ம குழந்தைகளை பாதுகாக்குன்ற நம்பிக்கை இருக்கா? அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இல்லைங்க, பாதுகாத்துக்க முடியல. இன்னைக்கு ஒரு உயர்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் எடுக்கிற ஒரு முடிவில் துபாயில் 40 லட்சம் இந்தியர்கள், அங்க இருக்கிற எல்லாரும் மனுஷங்க, 185 பெண் குழந்தைகளை வரிசையா கிடத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம மகளிர் தினம் கொண்டாடுறோம். அவன் போட்ட ஒரு குண்டுல 185 உடல்கள் குழந்தைங்க. அப்ப we live in a society, நம்மளுக்கு எந்த பாதுகாப்பும் எந்த உத்தரவாதமும் தராத ஒரு சொசைட்டியில இருக்கும். இதுல எல்லாம் நல்லா இருக்கு, அது நமக்கு வந்தா பார்த்துக்கலாம், அப்படி வராதுங்க. ஒரு அழகான கவிதை ஒன்று சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெர்மனியில் ஹிட்லருடைய காட்டாட்சி நடந்துட்டு இருக்கு. வரலாறு படித்தவங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இந்த காட்டாட்சி நடந்துட்டு இருக்கப்ப முதல்ல நாசிகள், ஹிட்லருடைய ஆட்கள் யூதர்களுக்காக வராங்க. இப்போ இவர் ஒரு கவிதை எழுதுறாரு. முதலில் அவர்கள் யூதர்களுக்காக வந்தார்கள், நான் யூதன் இல்லையே, பேசாமல் இருந்து விட்டேன். அடுத்தது அவர்கள் கம்யூனிஸ்டுகளுக்காக வந்தார்கள், நான் கம்யூனிஸ்ட் இல்லையே, பேசாமல் இருந்து விட்டேன். அடுத்தது அவர்கள் கத்தோலிக்கர்களுக்காக வந்தார்கள், நான் புரோட்டஸ்டாண்ட் அல்லவா, பேசாமல் இருந்து விட்டேன். இதே மாதிரி 8 கடைசி எழுதுறாரு. இறுதியாக அவர்கள் எனக்கே வந்தார்கள், எனக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை. இன்னைக்கு ஈரான்ல பிரச்சனை நடக்குது, அல்லது யார் வீட்லையோ பிரச்சனை நடக்குது, அந்த பொண்ணு அடி வாங்குது, இங்க ஒரு பொண்ணு கொலை பண்ணப்படுது, இங்க ஒரு குழந்தை சீரழிக்கப்படுது, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லைம்மா. ப்ளீஸ் டோன்ட் திங்க் லைக் தட். இது நம்முடைய வாழ்க்கை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்பாக இருப்பதும், இந்த பாதுகாப்பு மீறப்படுறப்ப குரல் கொடுப்பதும் நிச்சயமாக நம்ம எல்லாருடைய கடமைன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட அது 20 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்திய பிரதேசத்தில் 3 கன்னியர்கள், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கலாம் நிறைய பேருக்கு. நம்ம திருச்சியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அவ்வளோ பேர் இருக்காங்களான்னு தெரியாது. அப்போ என்னையும் அங்கே பேச கூப்பிட்டுருந்தாங்க. மார்க்கெட்டில் நடந்துச்சு, திருச்சி காந்தி மார்க்கெட்டில். அப்போ ஒன்று சொன்னேன், 3 பேர், முக்கியமாக 3 கன்னியர்கள் இந்த மாதிரி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்றதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கோம். ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் இதோட நிறுத்திடாதீங்க. நம்ம ஒவ்வொரு தளங்கள்லையும் இந்த குழந்தைகள் எல்லாரும், யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நம்மளால குரல் கொடுக்க முடியும் பொழுதுதான் இந்த கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவை அறிக்கையிடுதல்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த கிறிஸ்துவை அறிக்கையிடுதல் என்பது கட்டாயமாக சமூக அநீதிகளுக்கு எதிரான, பெண்களுக்கு மீதான அநீதிகளுக்கு எதிரான குரல் கொடுக்கணும். எது என்ன பேச வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது இருக்கிற தெம்பெல்லாம் இல்லை, எனக்கு இருக்கிற கோபம். எத்தனை பேரை இழந்திருக்கோம், எத்தனை அற்புதமான பெண்களை இழந்திருக்கோம். ஒரே ஒரு காரணம் தான், தவறு செய்யல. அவங்க பெண்கள்ன்றதுனால, அது ஒரு பெண் குழந்தைன்றதுனால எத்தனை பேர் இழந்திருக்கோம். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, அந்த பாதிப்பை வச்சுட்டு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட ஒரு குழந்தை வாழ்க்கை முழுவதும் எப்படி வாழும்? நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோம், பெண்களும் வன்முறையும்னு சொல்லி அமலாசிரமில் தான் போட்டோம். இந்த கான்ஃபரன்ஸ் போட்டப்ப 400 பெண்கள் வந்திருந்தாங்க, அக்ராஸ் தமிழ்நாடு. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க நாங்கள் என்னன்னா யாரையும் கூப்பிட்டு பேசலாம் சொல்லலை, எல்லாரும் வட்டமாக உட்காந்து ஒரு குழந்தையாக இருந்த பொழுது என்னென்ன கொடுமைகள் உங்களுக்கு நடந்திருக்கு, அங்க அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல முடியாதுமா. வீட்டுக்குள்ள நம்புனவங்க கையில் அப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அது சொல்லிட்டு ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா எனக்கு வயசாச்சுமா, இதை நான் மறந்துடணும்னு நினைக்கிறேன், முடியலம்மா.
நான் சாகுறப்ப என்னோட சேர்ந்து அது வெந்துரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் முதல் முறையாக எனக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு என் மனசில் இருக்கிற குமுறலை வெளிப்படுத்துறதுக்குன்னு. நல்லா புரிஞ்சுங்க, எதுவுமே நடக்கலைன்னு நம்ம மூடி மறைக்க முடியும். ஆனால் எது நடக்குதோ அதை கேள்வி கேட்கும் பொழுதுதான் அதுதான் பெண்ணுடைய சமூக பாதுகாப்புக்கான அடித்தளம். அதுதான் டு பி எ கிறிஸ்டியன்றதுக்கான ஆதாரம். கிறிஸ்துவ கடமை என்பது நம்மளுடைய பிரேயர்ஸ் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அதுவும். இந்த சமூகம் எப்படி போனா என்ன? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னா கடவுள் நம்ம கிட்ட திருப்பி கேட்பார். Why don't you question it? அந்த நீதிக்கான குரலை வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த மகளிர் தினம் நிச்சயமாக வழிவகுக்கணும். நீதிக்கான தாகம், பசி தாகம் நம்ம எல்லாருக்கும் வரணும். அதற்கு என்னுடைய வார்த்தைகள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசை தொட்டிருந்தா ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. ஒரு வடிவேல் ஜோக்கு ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தோசை கடைக்கு போவார். போயிட்டு அந்த தோசைகளை எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விளக்கு மரம் வச்சு பரபரன்னு கொஞ்சம் செஞ்சு அதில் ஒரு கப்பு மாவை ஊற்றி அதில் ஒரு 16 கரண்டி நெய்யை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 6 கரண்டியை மேலே ஊற்றிட்டு அடுத்து அப்படியே பிரட்டி போட்டு கொஞ்சம் மீதி எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் பொடி அப்படி மலைச்சாரல் மாதிரி தூவி ஒரு ஊத்தாப்பம் போட்டு கொண்டு வான்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். கேட்டிருக்கிறீங்களா? இதே போல தான் இங்கே நிறைய விஷயம் சொன்னாங்க. நமக்கு ஊத்தாப்பம் போட்ட கதை மாதிரி போயிடக்கூடாது. நிறைய விஷயங்களை எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விழிப்புணர்வு, நீதி, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அறிவு நுட்பமான பேச்சுகள் அமைந்த நிலையில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். கணவனை இழந்த பெண் விதவை, மனைவியை இழந்த ஆண் பெயர் என்ன? விதவை பெண்கள் எதிரில் வந்தால் அவசகுணம் என தூர ஒதுக்கும் சமூகத்தின் ஒடுக்குமுறைக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளாகும் சூழலை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கையோடும் மன உறுதியோடும் வாழும் பெண்மணிகளை நாம் போற்ற கடமைப்பட்டுள்ளோம். கணவனை இழந்த துயரமான சூழலிலும் சோர்ந்து போய்விடாமல் தனது பிள்ளைகளுக்காக தன்னை வருத்தி கொண்டு உழைக்கும் அந்த தாய்மார்கள் உண்மையான சாதனையாளர்கள். தனி ஒரு பெண்ணாக ஆண் துணையின்றி பிள்ளைகளை நற்பிரஜைகளாக வளர்த்தெடுக்க அவர்கள் படும்பாடு அளப்பரியது. தன் ஆசைகளையும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளையும் மனதிற்குள்ளே புதைத்து கொண்டு கண்ணீரையும் புன்னகையும் வெளிக்காட்டாமல் கடமையே கண்ணாக வாழ்பவர்கள் அவர்கள். பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேற்ற வேண்டும், பிள்ளைகளையும் முன்னேற்ற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு இணையாக தனது குடும்பத்தை உயர்த்த போராடும் இவர்களின் அர்ப்பணிப்பு மிகவும் மகத்தானது. இந்த கொணலை கிராமத்தில் ஏறக்குறைய 100 விதவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் அனைவருமே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். இவர்களில் ஒரு சிலரை நாம் தேர்ந்தெடுத்து கௌரவிக்கின்றோம். அவ்வகையில் நமது ஊரை சேர்ந்த சாதனை பெண்களான திருமதி கவிதா, திருமதி ராணி, திருமதி லில்லிஸ் ஆகியோரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்டி சுபத்ரா அவர்கள் பொன்னாடி போத்தி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக மாநில தலைமை சகோதரி அவர்கள் அன்னம்மாள் அவர்கள் லில்லிஸ் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மரியாதை செய்வார்கள். அடுத்ததாக ஆலோசகர் சிஸ்டர் அகிலா அவர்கள் திருமதி ராணி அவர்களுக்கு பொன்னாடி போத்தி மரியாதை செய்வார்கள். ஒரு குட்டி கதை. புத்தர் ஒரு நாள் இரவு நேரத்தில் என்ன பண்ணினாராம், தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் அப்படியே விட்டு ஓடிவிட்டாராம். கேட்டதற்கு அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், நான்
தியானம் செய்ய போய்விட்டேன் என்று சொன்னாராம். ஒருவேளை இந்த பதிலை ஒரு பெண்ணானவள் செய்திருந்தால், இந்த செயலை ஒரு பெண்ணானவள் செய்திருந்தால் இந்த சமுதாயம் என்ன சொல்லியிருக்கும் தெரியுமா? ஓடுகாலி என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த பெண்கள் தன்னுடைய மனதிலே தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அதே பெண் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறாள். புத்தரை பார்த்து திரும்பி வந்தவுடன், நீங்கள் ஏன் என்னிடம் சொல்லாமல் போனீர்கள்? தியானம் செய்யத்தான் செல்கிறேன் என்று சொல்லியிருந்தால் நானே உங்களை அனுப்பியிருப்பேனே என்றாள். ஆனால் அதற்கு அந்த புத்தர் சொன்னாராம், உன்னையும் என் பிள்ளையையும் பார்த்துவிட்டு, அந்த முகத்தை பார்த்துவிட்டு செல்ல எனக்கு வக்கில்லை என்றாராம். அதுதான் உண்மை. அவர் ஒரு விதத்திலே ஞானம் பெற்றார். அதைவிட மிகப்பெரிய ஞானத்தையும் போராட்டத்தையும் சவால்களையும் வென்றவர்கள்தான் இன்றைய சிங்கப்பெண்கள். சோகங்களை சுகங்களாக மாற்றிய அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக நடனம். ரோட்டில் ரஷ்னா சப்வே, சூடாக குடிக்கணும்னா காஃபி கஃபே, விருப்பப்பட்டதை விருந்தில் போய் சாப்பிடணுன்னா பஃபே. நம்முடைய இந்த குழுவை மிஞ்சுறதுக்கு ஒருத்தர் இல்லை, எஸ்எஃப்ஏ. ஸோ இப்பொழுது அவர்கள் நமக்கு ஒரு நடனத்தை நிகழ்த்த இருக்கிறார்கள். கரகாட்டமோ மயிலாட்டமோ மானாட்டமோ ஒயிலாட்டமோ எந்த ஆட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் மிஞ்சுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று இதோ வந்திருக்கிறார்கள். கொடுமை எத்தனை மடமை இத்தனை பெண்களின் வாழ்வினிலே, எத்தனை கொடுமை எத்தனை மடமை இத்தனை பெண்களின் வாழ்வினிலே. பெண்ணே உன்கதி இதுதானா? உன் பெண்மை ஆண்மைக்கு பலிதானா? பெண்ணே உன்கதி இதுதானா? உன் பெண்மை பலிதானா? மெழுகு திரி போல தியாக சுடராக வாழ்பவள் பெண்தானே. அன்பை அமுதாக்கி பிள்ளை யாவரையும் காப்பவள் அவள்தானே. நல்ல சமுதாய நாட்டில் குருவாக உழைப்பவள் பெண்தானே. குப்பைச் செடி போல பெண்ணை மதியாது மிதிப்பதும் சதிதானே, மிதிப்பதும் சதிதானே. பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் புதுயுகம் உண்டாகும். அறிவில் திறனில் ஓங்கி நின்றால் அகிலம் நமதாகும். இந்த கொள்கை வழியில் சிறக்க வேண்டும் பெண்ணினம். விஞ்சும் சாதனை புவியில் படைக்க வேண்டும் பெண்ணினம். பாரதி சொன்ன புதுமை பெண்
அடுத்ததாக வேலூரிலே ஒரு தேவதை மேடம் ஐடா அவர்களின் வாரிசுகள் ஒரு நைட்டிங்கேல், அடையாறிலே முத்துலட்சுமி அம்மையார், கல்கத்தாவிலே அன்னை தெரேசா என்று இவர்களெல்லாம் சிநேகப் பணியும் பிறரன்பு பணியும் செவிலிய பணியையும் சேர்த்து செய்தார்கள். ஏன் நம்மிடத்திலே இல்லையா? நம் கொணலை பங்கிலும் ஒருவர் இருக்கிறார். செவிலிய பணியையும் சிநேகப் பணியையும் அன்பிய பணியையும் அனைத்து பணியையும் ஆலய பணியையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய அருட்சகோதரி சிஸ்டர் ரெஜி. அவர்களை அன்புடன் சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள அனைத்து மகளிருக்கும் அகில உலக மகளிர் தின வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு அகில உலக மகளிர் தினத்தை மிக சிறப்பாக எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் உள்ளது. கடந்த ஆண்டு கொண்டாடினோம், ஞாபகம் இருக்கின்றதா? இல்லையா? கடந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடவில்லை. ஒரே ஒரு நடனம், வந்திருந்த மிக சொற்ப மகளிரை வைத்து வெளியிலிருந்து ஒரு மகளிர், ஒரு பெண் வந்து நமக்கு ஒரு உரையாற்றி சென்றார்கள். அதோடு அந்த ஆண்டு மகளிர் தினம் நிறைவுற்றது. இந்த ஆண்டு நாம் கடந்த 15 நாட்களாக மிகவும் சிறப்பாக இதற்காக தயாரித்து இந்த நாளிலே மிக எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம், பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் இதயம், ஒரு சமூகத்தின் சக்தி, ஒரு நாட்டின் எதிர்காலம். பெண்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடும் ஒற்றுமை உணர்வோடும் இணைந்தால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் உண்மையான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னெடுக்க முடியும். இதற்கு சான்றாக திகழ்ந்தவர் எங்களது திருச்சி புனித அன்னாள் சபையின் நிறுவனர் இறை ஊழியர் அன்னம்மாள் அவர்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஒரு கைம்பெண்ணாக இருந்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் மத்தியிலே அவர்கள் மாண்பு பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கில் தனது வாழ்வை அர்ப்பணித்தவர். கல்வியிலும் பொருளாதாரத்திலும் நலிந்த மக்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக தனது சொந்த உழைப்பில் கிடைத்த வருமானத்தை கொண்டு அவர் தொடங்கிய அந்த சமூக பணி இன்று எங்களுக்கு பெரும் உத்வேகத்தை தருகிறது. எளியோருக்கு பணி என்ற இலக்கோடு எங்களது பயணமும் சேவையும் இன்றும் தொடர்கிறது. இந்த கொணலை கிராமத்தில் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், குறிப்பாக ஒரு பெண் குழு உருவாக வேண்டும் என்பதே எங்களது முதன்மையான நோக்கம். அந்த இலக்கை எட்டும் முயற்சியாகவே அனைத்து பெண்களையும் ஒன்றிணைக்க இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காக பெண்கள் குழு? பொருளாதார சுதந்திரம் பெறவும், சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும், தன்னம்பிக்கையோடு பெண்கள் வாழவும், பொது பணிகளில் ஈடுபடவும், தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளவுமே இந்த குழு தேவைப்படுகிறது. ஆகவே அந்த நோக்கத்திற்காக நாம் இந்த நாளிலே அகில உலக பெண்கள் தினத்தை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். வரும் காலங்களில் நமது கொணலை பங்கில் ஒரு வலுவான பெண்கள் குழு அமைக்கப்பட வேண்டும். இது சாத்தியமாகும் என்று நான் நம்புகிறேன். அது சாத்தியப்பட இங்கு உள்ள இந்த கிராமத்தில் உள்ள அனைத்து பெண்களும் ஒத்துழைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் பெண்கள் அனைவரும் இணைந்து இந்த விழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதே புனித அன்னாள் சபை சகோதரிகளின் விருப்பம். இந்த விழாவிற்கு தாராள உள்ளத்தோடு ஒத்துழைப்பு தந்து இன்றைய நாளிலே இந்த விழாவில் கலந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்ற நமது பங்கு தந்தை அருட்பணியாளர் எஸ் மரியதாஸ் அவர்களுக்கும், உற்சாகமும் ஊக்கமும் நல்கிய எமது மாநில தலைமை சகோதரி அன்னம்மாள் விக்டோரியா அவர்களுக்கும், என்னோடு உடனிருந்து உதவிக்கரம் நீட்டிய மலைமதா மற்றும் கொணலை இல்ல அருள் சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நான் இந்த விழா இன்று நடைபெற வேண்டும், மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எனது எண்ணத்தில் அந்த கரு உதித்த பொழுது நான் ஒரு சில
மகளிரை நான் அழைத்தேன். அவர்களை அழைத்து இந்த விழாவுக்காக திட்டமிட்ட பொழுது அவர்கள் முழுமையாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கு இசைவு கொடுத்து நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், நாம் அனைவரும் இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவோம் என்று சொன்னதே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து சுமாராக 15 பெண்கள், திருமதி எஸ்தர் மேரி, திருமதி வெரோனிகா, திருமதி மூகாம்பிகை, திருமதி ஜான்சி, திருமதி மெஸ்ஸியா, திருமதி லொரேட்டா, திருமதி ஷர்மிளா, திருமதி ஜமுனா, திருமதி திவ்யா, திருமதி கரோலின், செல்வி முத்து, திருமதி செலின், திருமதி ஜீவா, திருமதி ஸ்டெல்லா, திருமதி பிரவீனா, இவர்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் என்னோடு இணைந்து செய்தார்கள். இதிலிருந்து எனக்கு என்ன புலப்படுகிறது என்றால், எதிர்காலத்தில் ஒரு வலிமையான குழு, பெண்கள் குழு நமது கிராமத்திலே உருவாகும் என்பது எனக்கு திட்டவட்டமாக புலப்படுகின்றது. அந்த நோக்கோடு தொடர்ந்து இந்த விழாவை நடத்துவது போன்று வரும் காலங்களிலும் வரும் ஆண்டுகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் இந்த விழாவை எடுத்து செய்வார்கள் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. பெண்மையின் மாண்பு காக்கப்படவும் சமூக முன்னேற்றம் தொடரவும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து குழுவாக பயணிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுவையான பேக்கரிக்கு ஜுஜி, ஸ்மைலிங் ஃபேஸுக்கு சிஸ்டர் ரெஜி, மென்மையும் பெண்மையும் கலந்து மிகவும் சுருக்கமாக நம்மிடம் பேசி சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக ஷேக்ஸ்பியர் சொல்லுவார், ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், ஆல் த men and women are in the players, they have every exit and entrance, each person is placed in a role, multiplays of role. ஸோ ஒரு பர்சனே ஒரு வாழ்க்கையில் பலவிதமான பரிமாணங்களை எடுத்து நடிக்கக்கூடிய நாடக மேடைன்னு ஷேக்ஸ்பியர் அழகாக சொல்கிறார். இங்கு ஒரு நாடகம் நிகழப்போகிறது, அதில் யார் நாடகத்தின் கதாபாத்திரம் என்றெல்லாம் தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை வழங்குவதற்கு SFI குழுவினரை அன்புடன் அழைக்கிறேன். இறைவன் தன் சாயலில் படைத்த உயர்ந்த படைப்பு பெண். பெண் ஒரு மலர் அல்ல, மனம் தரும் தோட்டம். பெண் ஒரு நிலா அல்ல, இருள் களையும் ஒளி. இப்படி மலராக, நிலவாக, நதியாக, தேவியாக எத்தனை ஒப்பீடுகள் பெண்களுக்கு. தாய் என்றால் தியாகம், சகோதரி என்றால் ஆதரவு, மனைவி என்றால் அர்ப்பணம், மகள் என்றால் மகிழ்ச்சி. இப்படி எத்தனை மகிழ்வு தரும் அவதாரங்கள். உண்மையில் பெண் ஒரு ஆச்சரியமே. இன்று அகில உலக பெண்கள் தின விழா. இந்த விழா ஏன் கொண்டாடப்படுகிறது? இதன் வரலாற்றை தெரிந்து கொண்டால் இதற்கு பின்னால் இருக்கும் வழிகளும் புரியும். 1908ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் 17,000 உழைக்கும் பெண்கள் வேலை செய்யும் நேரத்தை குறைக்க வலியுறுத்தியும் கூலியை உயர்த்தவும் தனது வாக்குரிமைக்காகவும் ஒரு பேரணியை நடத்தினார்கள். இந்த நாளை அடுத்த ஆண்டு
தேசிய பெண்கள் தினமாக அமெரிக்க சோசலிச கட்சி அறிவித்தது. 1910ஆம் ஆண்டு கோபன் கேகனில் நடைபெற்ற சோசலிச பெண்களின் சர்வதேச மாநாட்டில் பெண்களின் உரிமைகளை வலியுறுத்த ஆண்டுதோறும் ஒரு நாளை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று முதலில் முன்மொழிந்தவர் புகழ்பெற்ற ஜெர்மன் மார்க்சிய கொள்கை கொண்டவரான கிளாரா ஜெட்கின் என்பவர். ஆனால் அவர் எந்த நாள் கொண்டாடலாம் என்பதை குறிப்பிடவில்லை. 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரியா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் முதன்முறையாக சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. முதல் உலக போர் நடந்து கொண்டிருந்த போது 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மார்ச் 8ஆம் தேதி போர் வேண்டாம், அமைதியும் ரொட்டியும் தான் வேண்டும் என்று பெண்கள் போராட்டத்தை துவங்கினார்கள். போராட்டத்தின் விளைவு முடியாட்சி முடிவுற்று தற்காலிக ஆட்சி அமைந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. பல மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த இந்த மார்ச் 8 தினத்தை ஐநா சபை 1975ஆம் ஆண்டு சர்வதேச பெண்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கும் காரணிகளை தகர்த்தெறிய சூளுரைப்போம். பெண்மையை போற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் மனமில்லை. இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? யாருமா அது? என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய மிரட்டிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியாது, அவ ஒரு ராட்சசி. வந்தா 2 பேருமே செத்தோம். சரி, வந்ததுதான் வந்துட்ட. வழக்கம் போல கொல்ல பக்கமா போயிரு. என்னது இந்த நடப்புதான் இருக்குதா? ஐயோ, ஏயா பொண்டாட்டியோட முகம் மறக்கிற அளவுக்கு குடிக்கிறியா? என்னது? ஏன் பொண்டாட்டியா? எங்க டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட். அட ஆமா, தாலி கட்டும் போது பார்த்தது முகமே மறந்து போச்சு. ஏயா இப்படி குடிச்சு குடிச்சு காசு கரியாக்குறியே. நீ மட்டும் பியூட்டி பார்லர் போய் காசு கரியாக்கலையா? நான் எதுக்கு பியூட்டி பார்லர் போறேன்? உன் கண்ணுக்கு அழகா தெரியணும் தானே. நான் எதுக்கு குடிக்கிறேன்? என் கண்ணுக்கு நீ அழகா தெரியணும் தான். அட பாவி, நீ குடிச்சாதான் நான் உனக்கு அழகா தெரிவேனா? ஐயோ ஐயோ, என் பொண்டாட்டி அழுகுறாரு, சமாதானப்படுத்தணுமே. இப்போ என்ன பண்றேன் பாருங்க. கண்ணு செல்லம், அழகு குட்டி, நேத்து நைட்டு ஒரு டிஃபன் செஞ்சு அத பத்தி தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன சொன்னீங்க? நேத்து என் பொண்டாட்டி சமைச்சது தித்திக்கும் தேன் பொங்கல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்படியா? அதுவும் குறிப்பா பச்சை கலர்ல ஒரு சட்னி வச்சியே. ஆமா, புதினா சட்னி. சூப்பர். அப்புறம் சிவப்பு கலர்ல ஒரு சட்னி வச்சியே, அது தக்காளி சட்னி. சூப்பர் சூப்பர். அப்புறம் வெங்காயத்துல ஏதோ கூட்டு செஞ்சியே. ஆமா ஆமா, வெங்காய தொக்கு. அப்ளாஸ் அப்ளாஸ். அத அடிச்சுக்க சைடிஸே கிடையாது. இதெல்லாம் வச்சு புட்டு அப்புறம் சப்பாத்திய சுட்டு சுட்டு அடுக்குறியே. சூப்பர். யோ யோ, அது தோசையா? ஏயா, நான் சுட்ட தோசை உனக்கு சப்பாத்தி மாதிரி இருக்குதா? ஐயோ 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 ஐயோ, கடைசியில போதையில உண்மையை உளறிட்டேன். இந்த பெண்களே இப்படித்தான், எதை சொன்னாலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆம்பளைங்க நாங்க அப்படியா இருக்கிறோம். ஏதாவது சின்னதா பாராட்ட கூட சமாதானம் ஆகிடுவோம், மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம், நிறைய பேருக்கு உதவியும் செய்வோம். அப்போ பெண்கள் நாங்க யாருக்குமே உதவி செய்யறது இல்லையா? எங்க செய்யறீங்க? பத்திரம் தானே கொடுக்குறீங்க. ஹலோ புருஷா, உலகத்திலேயே சகிப்பு தன்மைக்கும் உதவி செய்வதுக்கும் பேர் போனவங்க நம்ம அன்னை தெரசா தான். அவங்க ஒரு பெண்,
அன்னை தெரசா மாதிரி யாருக்கும் தெரியாம எத்தனையோ பேருக்கு உதவிகளை பெண்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. ஐயோ தெய்வமே, நான் என்னத்த பண்ணுவேன்? அந்த கார்காரன் இப்படி அடிச்சு போட்டு போறானே, கடவுளே. ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல. ஐயோ ரத்தம் இவ்வளவு போய்கிட்டு இருக்குது. நான் என்ன செய்வேன்? யார் பெற்ற பிள்ளையோ தெரியலையே. எப்பா எப்பா, யாராவது இந்த பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போலாப்பா, கொஞ்சம் காப்பாத்துங்கப்பா, யாராவது உதவி செய்யுங்கப்பா. ஐயா ஐயா, கொஞ்சம் வண்டியை நிறுத்தி இந்த பிள்ளைய கொண்டு போலாம் ஐயா, கொஞ்சம் காப்பாத்துங்க ஐயா, உதவியா இருக்கும் ஐயா. ஐயா, அந்த பிள்ளையோட உசுறு போராடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் காப்பாத்துங்க. தம்பி தம்பி. என்னம்மா? ஐயோ, இப்படி ரத்தம் வருது. யாருமா? உங்க பேர பிள்ளையா? ஐயா, இந்த பையன் யாரு என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். பஸ்ஸை விட்டு இறங்குறப்போ ஒரு கார்காரன் இந்த பையனை அடிச்சு போட்டு போயிட்டான். யாருன்னே தெரியாத பையனுக்கு உங்க மனசு இப்படி துடிக்குத? அந்த பாலத்துக்கு கீழே ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, இந்த பையனை அங்க கொண்டு போய் சேர்த்துடலாம். நான் தூக்குறேன். ஐயா ஐயா, இந்த சீட்ல இருக்கிற மருந்து உடனே கொடுங்க ஐயா. இந்தம்மா, மொத்தம் 3734 ரூபாய். தம்பி, இப்ப என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையா. ரோட்ல யாருன்னே தெரியாத ஒரு பையன் அடிபட்டு கிடந்தான். பக்கத்துல இருந்த இந்த ஆஸ்பத்திரி சின்ன ஆஸ்பத்திரியா இருந்தாலும் நல்லபடியா காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன் ஐயா. அவனுக்கு ஐயா இந்த மருந்து கொஞ்சம் கொடுங்க ஐயா, கொஞ்சம் கொடுத்து உதவுங்க ஐயா. ஏமா, யாரா இருந்தா எனக்கு என்னம்மா, காசை கொடுத்துட்டு மருந்து எடுத்துக்கோங்க. ஐயா, இந்த ஒரு தடவை உதவி செய்யுங்க ஐயா. நான் உங்க காசை கண்டிப்பா கொடுத்துறேன், இல்லன்னு சொல்லல. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு மருந்து கொடுத்து உதவுங்க ஐயா. அம்மா, நீ தர்மம் பண்றேன்னா உன் காசுல பண்ணணும். எனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு மெடிக்கல் தான். இதை வச்சுதான் என் குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால காசை கொடுத்துட்டு மருந்து எடுத்துக்க. ஐயா, என்ன நம்புங்க. நீங்க இந்த மருந்தை கொடுத்தாதான் அந்த பிள்ளைய பொழைக்க வைக்க முடியும். அந்த பையனை எப்படியாவது காப்பாத்துனியா, கொஞ்சம் உதவி செய்யுங்கய்யா. ஏமா, இந்த மாதிரி கேஸுக்கு தான் 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்லம்மா, அவங்களே கூட்டிட்டு போய் இலவசமா மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாத்திடுவாங்க. நான் ஒன்றும் தர்மத்துக்கு மெடிக்கல் நடத்தல. ஐயா, பதஷ்டத்துல அந்த பையனை காப்பாத்துற அவசரத்துல 108 ஆம்புலன்ஸையே நான் மறந்துட்டேன். அந்த பையனை எப்படியாவது காப்பாத்துனியா, கொஞ்சம் மனசு இறங்குங்க ஐயா, கொஞ்சம் மனசு இறங்குங்க. பாட்டி, என்னை ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. நான் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணுமா. ஐயா, இப்ப உங்களுக்கு பணம் தானே வேணும். இந்தாங்க, இது 1.5 பவுனுக்கு இருக்கும். இத உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பிக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளையோட உசுறு தான் முக்கியம். முதல்ல மருந்தை கொடுங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துல முதல் உதவி செஞ்சாச்சு. இப்போ பையன் நல்லா மூச்சு விடுறான். கொஞ்சம் பேசுனா, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கலப்பாயிட்டான். அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கேன். எப்படி வந்துருவாங்க, அநேகமா இப்ப வந்துட்டு இருக்கணும், பாப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்லம், என் மகனே, ஐயோ உனக்கு என்னப்பா ஆச்சு? ஐயோ என்னப்பா ஆச்சு? தெய்வமே, இப்ப நான் என்ன பண்ண? அம்மா அம்மா அம்மா, நீங்களா? ஐயா, நீங்களா? இவன் உங்க பையனா? பதட்டப்படாதீங்கய்யா, பதட்டப்படாதீங்க.
ஆபத்தான கட்டத்தை எல்லாம் உங்க பையன் தாண்டிட்டான். அம்மா, அம்மா, நீங்க என் தெய்வம்மா. யாருன்னே தெரியாத என் பையனுக்கு உதவி செஞ்ச உங்க மனசு கடவுளுக்கு சமமா. நான் பாவிமா. உதவி செய்ய வாய்ப்பு கிடைச்சும் பணத்துக்காக உதவி செய்ய தவறிட்டேனம்மா. கடைசியில நீங்க செஞ்ச உதவி என் பையனுக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மூஞ்ச பார்த்து நானே காரி துப்பிக்கிறேன். அம்மா, அன்னை தெரசாவை நான் நேரில் பார்த்தது இல்லம்மா. உங்க உருவத்துல ஒரு அன்னை தெரசாவை நான் பார்க்கிறேன். பெண் என்பவள் வெறும் மனித உயிர் மட்டுமல்ல, கருணையால் உலகத்தை தாங்கி நிற்கும் உயிர். காயமடைந்த மனதை தேற்றுவதிலும், கடினமான சூழ்நிலையை கையாள்வதிலும், பிறர் துயரத்தை தன் துயரமாக பார்க்கும் குணத்திலும் கருணையின் உச்சமாக வாழும் அன்னை தெரசாவாக இன்னும் பல பெண்கள் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். என்ன மேடம் பண்றீங்க? பார்த்தா தெரியல, மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். இப்போ பகல் மேக்கப் போடுறீங்க, ஓகே. ஆனா நேத்து ராத்திரி 12 மணிக்கு மேக்கப் போட்டுட்டு இருந்தீங்களே, அது எதுக்கு மேடம்? அட இங்க வேற என் செல்லுல ஃபேஸ் லாக் போட்டு வச்சிருக்கேன். மேக்கப் போடாத என் மூஞ்ச காட்டினா செல்லு ஓபன் ஆக மாட்டேங்குதுங்க. மேக்கப் போட்டுட்டு காட்டினா ஓபன் ஆகுது. அதான் செல்ல ஓபன் பண்ண மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். அட பாவி, உயிரற்ற ஒரு பொருள், அதுவும் உன்னோட செல்லு, அதுக்கே முகத்தை மேக்கப் போடாம பார்க்க முடியலையே. நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாத்துக்கோ. என்ன கிண்டலா இருக்கா உங்களுக்கு? போன் அடிக்குது இல்ல, போனை எடுங்க. நான் எடுக்க மாட்டேன். எடுங்க. கட்டாயமா எடுக்க மாட்டேன். ஏதாவது முக்கியமான காலா இருக்க போது எடுக்க போறீங்களா இல்லையா? என்னங்க, இங்க சாரதாஸ்க்கு வந்தேன். 2000 ரூபாய்க்கு புடவை பார்த்தேன். ஆனா அதை விட 3000 ரூபாய் புடவை பார்டர் சூப்பரா இருக்கு. அதை எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்கோமா. என்னங்க, இப்போ நகை கடைக்கு வந்திருக்கேன். தோடு பார்த்தேன் 1.5 பவுன்ல. ஆனா அதை விட 3 பவுன் தோடு மாடல் சூப்பரா இருக்குங்க. அதை எடுத்துக்கவா? எடுத்துக்கோமா. அட பாவி, எவ்வளவு நாளா சின்ன வீடு வச்சிருக்க? அதுவும் நான் செலவுக்கு 1000 ரூபாய் கேட்டேன், பணம் இல்லைன்னு சொன்னேன். அவளுக்கு 3000 ரூபாய் புடவை, 3 பவுன் தோடா? ஏயா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? என்னத்த சொல்லுவேன்? இருடி, இது ஏன் போன் இல்லடி, வழியில கீழே கிடந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். இந்த போனுக்கு சொந்தக்காரனோட பொண்டாட்டி அவன் புருஷனு கிட்ட அது வேணும் இது வேணும்ன்றா. நான் ஓகே சொல்லிவிட்டேன். போயிட்டு போகுது, என் காசா போக போகுது, அவன் காசு தானே போக போகுது. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, அவ எது எடுத்தாலும் புருஷன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எடுக்கிறா. என்ன நக்கல் விடுறீங்களா? 1000 இருந்தாலும் இந்த பெண்கள் எல்லாம் ஆண்களை நம்பிதான் வாழணும். எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு பெண்கள் தானே உழைச்சு தன்னை காப்பாத்திக்கிறது மட்டும் இல்லாம தான் குடும்பத்தையும் காப்பாத்துறாங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடந்த இன்னொரு உண்மை கதையை சொல்றேன், கேளுங்க. ஐயா, வா ராணியம்மா, வாமா. காலையில் 6 to 8 இங்கே வேலை பார்க்குற.
சரியான நேரத்துக்கு வந்துட்டு சரியான நேரத்துக்கு கிளம்பிடுவேன். ஆமாம், இன்னைக்கு என்ன சாயந்தரம் 6 மணிக்கு வந்திருக்க? ஐயா, எனக்கு ஒரு உதவி. இந்த பிஸ்னஸ்மேன் பச்சையப்பன் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன். சொல்லுமா. இவ என் பொண்ணு, பேரு அபிநயா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏதோ என் சக்திக்கு மீறி இவளை நல்லபடியா இவ்வளவு தூரம் படிக்க வச்சுட்டேன். இப்போ மெடிக்கல் என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணிட்டா. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது. ஐயா, நீங்க கொஞ்சம் கடனா பண உதவி செஞ்சீங்கன்னா அதை நான் திருப்பி கொடுத்துட்றேங்க ஐயா. ராணியம்மா, எனக்கு ஓ மேல நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். ஆனா உங்க வீட்டுக்காரர் மணி ஒரு குடிகாரன். குடிச்சிட்டா என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாது. சரியான முரடை. ஏற்கனவே ஒரு தடவை அவரால் தான் இந்த தெருவிலேயே நான் அசிங்கப்பட்டு போனேன். ஓ முகத்துக்காகத்தான் உன்னைய திரும்பவும் வேலைக்கு வச்சேன். அதனால நான் காசை கொடுத்துவிட்டு பம்புல மாட்டிக்க விரும்பல. என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க கிளம்புங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறாரு? இத பாருமா, உங்க அப்பாவால தொடர்ந்து எனக்கு அவமானம் தான் ஏற்பட்டிருக்கு. இது இன்னைக்கு ஏற்பட்ட அவமானம். என்ன செய்யறது? அவர் குடிக்கிறதுனால அவர் மட்டும் பாதிக்கப்படல, நாமளும் தான் பாதிக்கப்படுறோம். அதுக்காக மனசை தளர விடக்கூடாதுமா, மனசை தளர விடக்கூடாது. இப்ப என்னம்மா செய்யறது? அடுத்து 10 to 1 மணி வரைக்கும் ராகவன் சார் வீட்டுல தான் வேலை பாக்குறேன். அங்க போய் கேட்போம். உங்க சூழ்நிலைய என்னால புரிஞ்சிக்க முடியுது. எந்த வகையிலாச்சும் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என் ஒய்ஃபு ரொம்ப திட்டுறா. குடிகார குடும்பத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு சொல்றா. நீங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப உங்க மேல இறக்கப்பட்டு பார்க்க வந்தேன். கையில இருந்த காசை கொடுக்கும்போது உங்க வீட்டுக்காரு குடிச்சுப்புட்டு என் பொண்டாட்டிக்கு காசு கொடுக்க நீ யாருன்னு அசிங்கமா பேசினாரு. அந்த அசிங்கத்தை என்னால மறக்கவே முடியல. காசுன்னு கேட்டு என்கிட்ட வராதீங்க, நீங்க கிளம்பலாம். இன்றைய அவமான எண் 2. குடிகாரனுக்கு மகளா பிறந்து இன்னும் என்ன நான் அவமானப்பட போறனோ. அடுத்து சாயந்தரம் 5 to 7 அமீர் சார் வீட்டுல வேலை பாக்குறேன். அங்கேயும் போய் கேட்போமா. அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார், கண்டிப்பா உதவி பண்ணுவார். இங்க பாருங்க ராணியம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்க. இப்படி பணத்துக்காக ஒவ்வொரு வீடு வீடா ஏறி இறங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அமீரால உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியும். நான் பேங்க்ல வேலை பார்க்கறதுனால நான் ஜாமீன் கையெழுத்து போட்டா உங்களுக்கு எஜுகேஷன் லோன் கண்டிப்பா கிடைக்கும். உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம பணத்தை எடுத்து பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுங்க. மாசம் தவறாம சரியா இஎம்ஐ கட்டுங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. நான் சொல்லும் போது வந்து ஃபார்ம்ல சைன் போட்டுட்டு போயிருங்க. ஓகே சார். அந்த அல்லாஹ் எப்போதும் உங்களுக்கு துணையா இருப்பான். என்னம்மா இவ்வளவு சந்தோஷமா வர? அம்மடியே, லோன் பண்ண கைக்கு வந்துருச்சுமா. குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு நீ எப்படி உன் பிள்ளைய படிக்க வைப்பேன்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி வைராக்கியமா இருந்து என்னாலையும் முடியும்னு எல்லாருக்கிட்டையும் சவால் விட்டேன். இப்போ உன்னை நல்லபடியா படிக்கவும் வச்சுட்டேன். இத பாருமா, எதை பத்தி நீ கவலைப்படாத. ஃபீஸை நான் பாத்துக்கிறேன், இஎம்ஐயும் நான் கட்டிக்கிறேன். ஆனா நீ நல்லபடியா படிக்கணும், எனக்கு அதுதான் வேணும். அம்மா, நான் உங்க பிள்ளை. எனக்காக நீ தூங்காம கூட வேலை பார்த்துட்டு இருப்ப. கண்டிப்பா நான் நல்லா படிப்பேம்மா. ராணியம்மா, ராணியம்மா, மாமா குடிச்சுப்புட்டு ரோட்ல போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். யாரு? அப்பாவுக்கா? ஆமா, மண்டையில பெரிய அடி, கால் எலும்பு உடைஞ்சு போச்சு. மவுண்ட் ரோட்ல. பக்கத்துல இருந்தவங்க ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க. வாங்க போலாம்.
ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? எதுக்காக எங்களுக்கு இப்படி எல்லாம் சோதனை வருது? ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. அவரு எப்படியாவது காப்பாத்துப்பா, எப்படியாவது காப்பாத்துப்பா. சீக்கிரம் போலாம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாருக்கும் வணக்கம். நான் அமீர். என் ஃப்ரெண்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சார்பா இன்னைக்கு நான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா பிரபல கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் செல்வி அபிநயா வந்திருக்கிறாங்க. இவங்க பல ஏழைகளுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை பண்ணிருக்கிறாங்க. அதற்காக பல விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இவங்க இப்போ தன்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறாங்க. பாப்போமா? யூடியூப் சேனல் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க மனசுல எல்லாம் ஒரு கேள்வி வரும். 24 மணி நேரமும் குடியிலே இருந்த குடிகாரம் பிள்ளை எப்படி டாக்டர் ஆனாங்கன்னு. அது ஒரு வலி மிகுந்த கதை தான். எங்க அம்மா ஒரு நாளைக்கு 3 வீட்டு வேலை பார்ப்பாங்க. தொடர்ந்து எங்க வீட்லயும் வேலை செய்யணும், எங்க அப்பா கிட்டயும் மாரடிக்கணும். இந்த சூழ்நிலையில நான் +2ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டேன். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் நல்ல ஸ்கோர் பண்ணேன். அதனால மேற்கொண்டு படிக்க நானும் எங்க அம்மாவும் வீடு வீடா கடன் கேட்டு அலைஞ்சோம். எல்லாரும் எங்க அப்பாவை காரணம் காட்டி கடன் தர மறுத்தாங்க. அப்பதான் ஒரு நல்லவர் மூலமா எங்களுக்கு எஜுகேஷன் லோன் கிடைச்சது. லோன் அமௌண்ட் கைக்கு வந்ததும் எங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்கல. எங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட். மண்டையில கால்ல பலத்த அடி. அவரை குணப்படுத்த கையில இருந்த லோன் அமௌண்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ நான் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், அம்மா நான் படிப்பை நிப்பாட்டிடுறேன், நானும் உன் கூட வேலைக்கு வரேம்மா, கடனெல்லாம் சீக்கிரம் அடைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா எவ்வளவு பெரிய கஷ்டம் வரும்போதெல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை, மனச தளர விடக்கூடாது. அதான் அன்னைக்கும் சொன்னாங்க. அப்போதான் பெரிய தொழிலதிபர் ஒருத்தர், அவருக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியரு, ஒரு கிட்னி தானம் கொடுத்தா லட்சக்கணக்குல பணம் தரதா எங்க அம்மா கேள்விப்பட்டாங்க. எங்க அம்மா இரும்பு மனுஷி, தன்னோட கிட்னிய தானம் பண்ணாங்க. ஒரு கணம் கூட யோசிக்காம அவங்க செஞ்ச தானம். அதனால கை நிறைய கிடைச்சது பணம், எனக்கு கிடைச்சது கல்வின்ற ஞானம். இன்னைக்கு நான் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். குடியினால ஒரு குடும்பம் எவ்வளவு சீரழியுன்றதுக்கு என் குடும்பம் தான் உதாரணம். கடுமையான உழைப்பு இருந்தா வாழ்க்கையில முன்னேறலான்றதுக்கும் எங்க குடும்பம் தான் உதாரணம். அந்த 2 உதாரண புருஷர்களையும் இப்ப நான் மேடைக்கு அழைக்கிறேன். வாங்கம்மா, வாங்கப்பா. எங்க அப்பா அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. இன்னைக்கு ஆல்கஹாலிக் அனாலிசிஸ்ல சேர்ந்து ஊர் ஊரா குடிநோயாளிய சந்திச்சு அவேர்னஸ் தந்துட்டு இருக்காரு. இத பாக்குற நீங்களும் என்ன போல சாதிக்கணும்னு நினைக்கணும். ஒரு பொண்ணு நினைச்சா எப்பேற்பட்ட மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். எங்க அம்மாவால எங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு நான் பலருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். சாதிக்க நினைக்கிற ஒருத்தருக்கு நல்ல பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள் எல்லாரும் சிறப்பா அமைஞ்சிட்டா அவங்க வாழ்க்கை விடியலை நோக்கி பயணப்பட்டு வெற்றி என்ற இலக்குல போய் முடியும். உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்பே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த
வாழ்க்கையில் பல துன்பங்களை தாங்கி குடும்பத்தின் கடின சூழ்நிலையிலும் மனம் தளராமல் போராடி அன்பில், தியாகத்தில், தன்னம்பிக்கையில் வெற்றி பெறும் பெண்கள் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ரொம்ப பசிக்குதுடே. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு மிளகு பொங்கல் செஞ்சு தரேன். உனக்கு தான் மிளகு பொங்கல் செய்யவே தெரியாதே. எந்த காலத்துல இருக்கீங்க? இருக்கவே இருக்கு இன்டர்நெட், அதுல கேட்டா எல்லாமே சொல்ல போகுது. வெயிட் அண்ட் see. போச்சுடா. மொபைல் ஜி, நான் பொங்கல் செய்ய ஐடியா தரவும். 4 வகை பொங்கல் இருக்கிறது. சர்க்கரை பொங்கல், பேரிச்சம்பழ பொங்கல், உலத்திராட்சை பொங்கல், மிளகு பொங்கல். எந்த பொங்கல் செய்ய வேண்டும்? மிளகு பொங்கல். எத்தனை பேருக்கு செய்ய வேண்டும்? ஏங்க, எத்தனை பேருக்கு செய்யணும்? ஏண்டி, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம். 2 பேருக்கு சமைக்க வேண்டும். ஒரு வேளைக்கு சமைக்கணுமா அல்லது 2 வேளைக்கு சமைக்கணுமா? ஒரு வேளைக்கு சமைக்க வேண்டும். காரம் தூக்கலா இருக்கணுமா, மீடியமா இருக்கணுமா? மீடியமாக இருக்க வேண்டும். போதுண்டி போதும், நீ சமைக்கவே வேண்டாம். அப்போ சுகில பீஸாவும் பர்கரும் ஆர்டர் போட்டுறீங்களா? பீஸாவும் பர்கரும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு தான் இப்படி வீங்கி போயிருக்கிற. ஒருவேளை பட்னி கிடக்கிறது உடம்புக்கு நல்லது. எங்க யூனியன்ல ஒரு போராட்டம், உழைக்கும் வர்க்கத்துக்கும் முதலாளி வர்க்கத்துக்கும் நடக்கிற யுத்தம். அதுல கலந்துக்க போறேன். ஆம்பளைங்க நாங்கெல்லாம் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் நீங்க சுகியில ஆர்டர் போட்டு சாப்பிட்டு கிடங்க. ஏயா, என்னமோ ஆண்கள் தான் எல்லா போராட்டத்திலயும் கலந்துக்கிற மாதிரியும் பெண்கள் நாங்க எதுலயுமே கலந்துக்காத மாதிரியும் பேசுற. பெண்கள் நாங்க கலந்துகிட்ட போராட்டங்கள் வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பெண் 36 வருஷமா போராடி எங்களுக்கான உரிமைய சட்ட ரீதியா பெற்று தந்திருக்காங்க. அவங்கள பத்தி சொல்றேன், கேளுங்க. வெல்கம் மிஸ் செலினா ஜோன்ஸ், வெல்கம். இன்னைக்கு தேதி 18/3/1988. இன்னைக்கு நான் போடுற ஃபர்ஸ்ட் கையெழுத்து உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். இந்த டிஃபென்ஸ் கேம்ப்ல உங்களை நர்ஸா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்திய அரசியலமைப்பிற்கு உண்மையாக இருக்கணும். ஓகே சார். நம்ம நாட்டோட சுயாட்சியையும் ஒற்றுமையையும் காப்பாத்துறதுல உறுதியா இருக்கணும். நிச்சயமா சார். உங்களுக்கு ஒப்படைக்கப்படும் கடமைகளை நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றணும். கண்டிப்பா சார். போர் நிலையிலோ அமைதி நிலையிலோ உங்க உயிரையும் பணயம் வைத்து நோயாளிகளை காப்பாற்றணும். உறுதியா சொல்றேன் சார். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலேருந்து நிச்சயம் நான் தவற மாட்டேன். மேஜர் சார், இந்த குட் நியூஸோட இன்னொரு குட் நியூஸும் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க டிஃபென்ஸ் நர்ஸ். இன்னும் 3 மாசத்துல எனக்கு மேரேஜ் நடக்க போகுது. நேத்து தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓ அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கடிதம் தரணும். இந்தாங்க உங்க டெர்மினேஷன் லெட்டர். உங்களை வேலையில இருந்து நீக்கிறோம். சார், என்ன சொல்றீங்க? என்ன காரணம்? டிஃபென்ஸ்ல நர்ஸா வேலை பார்க்கணும்னா அன்மேரிடா தான் இருக்கணும். அதுதான் இங்க ரூல்ஸ். எஸ் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆண் கல்யாணம் பண்ணா இங்க வேலை பார்க்கலாமா? பார்க்கலாமே. என்ன சார் நியாயம்? ஆண்களுக்கு ஒரு ரூல்ஸ், பெண்களுக்கு ஒரு ரூல்ஸா? இத ராணுவ கட்டமைப்பு உருவாக்குனாங்கல்ல, அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஐ எம் சாரி, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சாரி. இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? இப்படி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. விட மாட்டேன், நான் இத கண்டிப்பா விட மாட்டேன். இந்த ரூல்ஸுக்கு எதிரா கண்டிப்பா கோர்ட்ல கேஸ் போடுவேன். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன், போராடுவேன், போராடிக்கிட்டே இருப்பேன். செலினா ஜோன்ஸ்,
ராணுவத்தின் இந்த விதிமுறைகளை உடைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். ஒரு பெண்ணாக தனி மனுஷியாக போராடுகிறார். எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் சட்ட வழியில் போராட்டம் ஒன்றையே ஆயுதமாக எடுத்துக் கொள்கிறார். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல போராட்டம். இந்த சட்ட போராட்டம் 36 ஆண்டுகள் தொடர்ந்தது. செரீனா தாமஸ் மேடம், செரீனா தாமஸ் மேடம். யாரு யாரு சார் நீங்க? நான் டிஃபென்ஸ்ல இருந்து வரேன் மேடம். இன்னைக்கு தேதி 28/4/2024. உங்களுடைய 36 வருஷ போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. உங்க கேஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லம்மா, இந்த 36 வருஷத்துக்கான உங்களுடைய சம்பளம் அரியஸ் போட்டு 60 லட்சம் உங்க கையில கொடுக்க சொல்லிட்டாங்க. இந்தாங்க இந்த செக்கு. பெண்கள் செய்யற பணிக்கும் உங்களுடைய திருமண வாழ்வுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. திருமணத்தை காரணம் காட்டி அவங்கள பணியில இருந்து நீக்கிறது தப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கம்மா. அப்படியா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த 60 லட்சம் எனக்கு பெருசு இல்லை சார். திருமணத்தை காரணம் காட்டி இனி ஒரு பொண்ணை வேலையில இருந்து நீக்கிறது தப்புன்னு சட்டம் போட்டாங்களே, அதுதான் சார் பெரிய விஷயம். அதுதான் பெரிய விஷயம். இனிமே வேலைக்கு போக நினைக்கிற எந்த பெண்களுக்கும் திருமணம் ஒரு தடையா இருக்காது. அதுதான் சார் எனக்கு கிடைச்ச உன்னத பரிசு, உன்னத பரிசு. ரொம்ப சந்தோஷம் சார். கங்க்ராச்சுலேஷன் மேடம். வரலாற்றுல உங்க பேரு என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். தடைகளை தாண்டி அநியாயத்தை எதிர்த்து சமுதாய சவால்களை எதிர்கொண்டு தைரியத்தால் வெற்றி கண்ட பெண்கள் இன்னும் பலர் நம்மில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிப்போம் ராயல் சல்யூட். மேரி, நீ சொன்ன இந்த 3 சம்பவத்திலிருந்து பெண்கள் வீட்டை மட்டுமில்ல இந்த சமுதாயத்தையே, ஏன் இந்த உலகத்தையே ஒளிர்விக்கிற கருவியா இருக்காங்கன்னு நான் உணர்ந்துட்டேன். அப்புறம் என்னமோ கிண்டல் பண்ணீங்க? அது சும்மா காமெடிக்காக அப்படி பண்ணினேன். உண்மையிலேயே எல்லா பெண்களுமே சிங்க பெண்கள் தான். அனைவருக்கும் அகில உலக பெண்கள் தின வாழ்த்துக்கள். ஒரு பெண்ணிடம் நூலை கொடுத்தால் ஆடையாக்கி தருவாள். ஒரு பெண்ணிடம் மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் கொடுத்தால் அறுசுவை உணவாக்கி தருவாள். ஒரு பெண்ணிடம் ஊதியத்தை கொடுத்தால் சேமிப்பாக்கி தருவாள். ஒரு பெண்ணிடம் ஒரு வீட்டை கொடுத்தால் அழகான ஆலயமாக்கி தருவாள். ஒரு பெண்ணிடம் அறிவை கொடுத்தால் ஞான குடும்பமாக்கி தருவாள். ஒரு பெண்ணிடம் உயிர் அணுக்களை கொடுத்தால் அழகான குழந்தையாக்கி தருவாள். எனவே பெண் ஒரு படைப்பாளி. அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பது SFA கிரியேட்டர்ஸ் கலைக்குழு. இங்கே குழுமை இருக்கின்ற அருள் சகோதரிகள் காலையில் திருப்பலியில் மற்ற எல்லாருக்கும் விஷ் பண்ணியாச்சு. நிறைய அருள் சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. ஆக அருள் சகோதரிகளுக்கும் சிறுமிகளுக்கும் அகில உலக பெண்கள் தின வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கால் முட்டி வலி எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 50 அப்படி தானே? முட்டி வலியோட நொண்டி நொண்டி ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான். போன உடனே டாக்டர் கேட்குறாரு, என்ன தம்பி நீ மட்டும் வந்திருக்கிற, ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்குறாரு. இல்லை சார், எனக்கு கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். நடு சாமத்தில் தூங்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்க்குறாரு ஒய்ஃபு எழுந்திருச்சு மூஞ்சி கழுவிட்டு வந்து பயங்கரமாக க்ரீம்லாம் போட்டு அப்படியே ஃபேஷியல்லாம் பண்ணி
அப்படியே மேக்கப் போட்டுட்ருக்குறாங்க. எந்திரிச்சு பார்த்து, என்னடி பண்ணுற, ராத்திரி 1 மணி ஆகுதுடி, என்னடி செஞ்சிட்ருக்கிற அப்படின்னா, அட போங்க நீங்கள், சாயந்தரம் மேக்கப்பு போட்டுட்டு செல்லில் ஃபேஸ் லாக் பண்ணிவிட்டேன், இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பனே ஆகலை, அதனால் திரும்பி மேக்கப்பு போட்டு அதை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கியா அப்படின்னாலும். அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன ஜோக்காக இருந்தாலும் எனக்கு நடக்கும் வரை எல்லாமே வேடிக்கை தான். நம்முடைய சொற்பொழிவு ஆற்றிய சகோதரி அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்கள் தின பெருவிழாவிலே இந்த ஒரு வார்த்தை, எனக்கு நடக்கும் வரை எல்லாமே வேடிக்கை தான் என்கிற வார்த்தைகள் ஒரு 2 வீலருடைய பேக் சைடில் எழுதியிருந்துச்சு. இந்த வார்த்தைகள் ஆழமிக்க ஒரு வார்த்தை, நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய வார்த்தை. பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்து தெருவில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பக்கத்து நாட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் சேஃபாக இருக்கிறேன். ஆக எனக்கு நடந்தால் தான் அது பிரச்சனை, வெளியில் நடந்தால் அது எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள், மனநிலைகள் எல்லாரிடமிருந்தும் மறைய வேண்டும். நாளைக்கு இது எனக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற பெண்கள் அனைவரும் அந்த கருத்தை உள்வாங்கி, யாருக்கு நடந்தாலும் நான் அதை தட்டி கேட்பேன் என்கின்ற நிலையிலே இந்த உலக பெண்கள், அது நமது பெண்கள் இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பெண்களின் வாழ்வு வளம் பெறும், கடவுளால் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நினைவு கூர்ந்து மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி இடமருகிறேன். நன்றி. துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் சிறு வார்த்தைகள் மூலம் நம்முடைய இதயத்தை நினைத்துவிட்டு மென்மையாக சென்று கொண்டிருக்கும் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு வேகமாக ஒரு கரவொலி எழுப்பி அப்பா. பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில் தனலே, நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சிங்க பெண்ணே சீறி வா, என் தங்க பெண்ணை காண்டி வா. சிங்க பெண்ணே சீறி வா, என் தங்க பெண்ணை காண்டி வா. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைபழகு. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைபழகு. அஞ்சாதே கெஞ்சாதே, புயலாய் புறப்படு, விரைந்து எழுந்து எழுந்து வடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு. சமூகத்தின் விடியலாய் மாறி விடு. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரியனே சூரியனே, உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதோ. சூரியனே சூரியனே, உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதோ. வாகை பூனி எருக்கும் பூவாயாவாதே. வண்ணங்க துளைத்திட்ட வானவிலே, நீ இருட்டு மின்னலாய் உருகுவதோ. வாகை பூனி எருக்கும் பூவாயாவாதே. வண்ணங்க துளைத்திட்ட வானவிலே, நீ இருட்டு மின்னலாய் உருகுவதோ. வைகரை விளக்கே, விடியலின் முகமே, தடம் பார்த்து நடக்காமல் தடம் மாற்றி நடை போடு. வீர பெண்ணே எழுந்து வா, நீ
ஆடிய ஆட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை. எனவே அவர்களுடைய முயற்சிக்கும் அவர்களுடைய நளினத்திற்கும் நாம் ஒரு பாராட்டு கொடுக்கலாமே. அடுத்ததாக கும்பகோண வெத்தலையைத்தான் நமக்கு தெரியும். கும்பகோணம் மாநில தலைமை சகோதரி உங்களுக்கு தெரியுமா? பற்றி படர்ந்த வெத்தலை இல்லை அவர்கள், பற்று கொடியாக அவர்களை பயிற்றுவித்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சாணியாக இருக்கின்றவர்கள் தான் கும்பகோணம் மாநில தலைமை சகோதரிகள். பெண்கள் தின விழாவை கொண்டாட அனுமதி என்னும் பூட்டு சாவியும் இவர்கள்தான். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்று எம்ஜிஆர் பாடியது போல இன்று அன்னையின் ஆணையில் திறந்த சாவிதான் சிஸ்டர் ரெஜி. பெண்களே பெண்களுக்கு சப்போர்ட், இதுதான் இந்த விழா உணர்த்துவது. மாநில தலைமையே வந்தது உம் வேலையே, எழுந்து வாரும் சபை நடுவிலே தந்துவிடும் உம் நல் உரையையே, அதையே பின்பற்றி வாழ இன்று அது எங்களுக்கு தேவையே. அனைத்து உலகிற்கும் ஆதியான இறையை வணங்கி உலகத்தின் உரசல்களை எல்லாம் கடந்து உன்னதமான இறை அழைப்பை ஏற்று 18-19ஆம் நூற்றாண்டின் இந்த சமூகத்தின் விடிவெள்ளியாய், சமூக போராளியாய், எங்களுடைய திருச்சி புனித அன்னாள் சபையினுடைய முதல் விதை இறை ஊழியர் அண்ணாமாவின் பாதம் தொட்டு இந்த அருமையான நாளில், உலக மகளிர் தின நாளில் இங்கு என்னை அழைத்து இந்த ஒரு வாய்ப்பை நல்கிய இறைவனுக்கும் இங்குள்ள பங்கு தந்தை, எங்களுடைய இல்லத்தின் தலைமை சகோதரி, மற்ற சகோதரிகள், இங்கு இருக்கக்கூடிய வீரமிக்க பெண்கள், இளம்பெண்கள் அல்ல பெண்கள், ஒவ்வொருவருடைய பாதம் பணிந்து உங்களோடு ஒரு சில பகிர்தலை கொடுக்க விரும்புகின்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. எங்கள் வீட்டில் நான் 7வது பொம்பளை பிள்ளை, சரியா? ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவாங்க 6 பொம்பளை பிள்ளைங்க ஒரே ஒரு பையன்தான். அந்த 6 பொம்பளை பிள்ளைங்களையும் எங்கள் அப்பா செல்வமாக மதித்தார்கள். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாரும். நிறையா பேர் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எப்படி அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என்னுடைய கடைசி காலம் என்னை பார்த்து கொள்ள போவது இந்த பெண்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதவம் எனக்கு கிடைத்தது இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிறைய பேருக்கு கிடைத்திருக்கிறது. நாம் எல்லாம் பெண்களாக பிறந்ததற்கு மாதவம் செய்திருக்கிறோம், சரியா? அப்படின்னா ஆண்கள்லாம் இல்லையான்னு கேட்பீங்க. அப்படி நான் சொல்ல வரலை. ஆனாலும் உங்களை விட ஒரு படி மேலாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? மாதவம் செய்திருக்கிறோம். அதனால் இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தை, நமக்கு இந்த பிறப்பை கொடுத்த கடவுளுக்கு அருமையான ஒரு கைதட்டலை கொடுக்கலாமா? அதாவது எப்பயுமே நம்மளுடைய உலக வழக்கின்படி ஒரு பெண் என்பவள் நிறைய பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க நதி, சக்தி அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, சரியா? ஆனால் அவங்க ஒரு பெண்ணாக பார்க்கப்படும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமூகம் விரும்புவதில்லை. இன்றைக்கி நான் ஒரு சக்தியாக மாறி நிற்கின்றேன் அப்படிங்கும்போது இந்த சமூகம் என்னை வேறு வேறு மாதிரியாக என்ன செய்யும்? பேசும், பார்க்கும். ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்று எத்தனையோ பெண்கள் இந்த உலகில் சாதித்திருக்கின்றார்கள். முதல் பெண்மணின்னு சொல்கிறோம், முதல் இந்திய பெண்மணின்னு சொல்கிறோம். இங்கே அருமையான 3 நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார்கள், சரியா? போராடி வெற்றி பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு பெண்கள் வாழ்வு என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வு தான். அது யாராக இருக்கலாம், அது குடும்பத்தில் உள்ள பெண்களாக இருக்கலாம், அல்லது துறவரத்தில் இருக்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டமான வாழ்க்கையிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் நிமிர்ந்து நிற்கின்றோமே, நான் ஒரு பெண் என்று, அதுதான் நம்முடைய சாதனை. நான் ஒரு பெண் என்று சொல்வதற்கு நான் தயங்கவில்லை என்றால் அதுதான் என்னுடைய சாதனை, அதுதான் என்னுடைய
மா தவம் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இங்கு இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே மாதவம் செய்தவர்கள். ஏன்? பெண்ணாக பிறந்ததினால். நாம் பெண்கள் என்று நம்மையே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு காலையில் திருப்பள்ளிக்கு போனப்போ அந்த முன்னுரையில் வாசித்தாங்க, ஒரு பெண் வேறாகிறாள் ஒளிர்விக்கின்றாள் என்று. சரியா? அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு தோன்றியது அதுதான். இன்று ஒவ்வொரு பெண்களும் அவரவர் குடும்பத்திற்கு வேறாகி நிற்கின்றார்கள். இங்கே ஒரு 3 சிங்க பெண்களுக்கு பாராட்டுதல் நடத்தினோம். அவர்கள் 3 பெண்களும், அதுபோல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அந்த குடும்பத்திற்கு வேறானவர்கள். அவர்கள் வேறானதனால்தான் இன்று அவர்கள் சிங்க பெண்களாக போற்றப்படுகின்றார்கள். அதனால் இன்றைக்கு நாம் பெண்கள் என்று முடங்கி போய்விடக்கூடாது. நாம் தான் நம் குடும்பத்தினுடைய ஆணிவேர். குடும்பத்தில் எத்தனையோ நடக்கலாம். மாமியார் ஏற்றுக்காமல் இருக்கலாம், நாத்தனார் ஏற்றுக்காமல் இருக்கலாம், கணவன் ஏற்றுக்காமல் இருக்கலாம், யார் எப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்னுடைய குடும்பத்தினுடைய ஆணிவேர் யார் தான்? நான் தான். நான் அசைந்து விட்டேன் என்றால் என் குடும்பம் என்ன செய்துவிடும்? பெண் குடும்பத்தில் அசைந்து விட்டால், அந்த ஆணிவேர் அசைந்து விட்டால் அந்த குடும்பம் என்னவாகிவிடும்? சத்தமா? நிலை சாய்ந்து விடும். நிலை சாய்ந்து விடும். ஒரு ஆண் இல்லாட்டா கூட ஒரு குடும்பத்தை நடத்திடலாம். ஆனால் ஒரு பெண் இல்லை என்றால் அந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. ஆகவே நாம் எல்லாம் சக்தி மிக்கவர்கள். அதனால தான் பாரதியார் சொல்றாரு, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. சரியா? நாம் எல்லாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி இப்படி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சு கொண்டாடிட்டு அப்புறம் என்ன செஞ்சு போயிடுறோம்? இங்கே பாப்பாலாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செஞ்சு போயிடுறோம்? மறந்து போயிடுறோம். அப்படி தானே? அந்த நாமெல்லாம் கொண்டாடப்படுகிறது அந்த மார்ச் 8ஆம் தேதி மட்டும்தான். இல்லை, நாம் ஒவ்வொருவரும் நாள்தோறும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். அதனால் யாரும் நம்மளை கொண்டாட மாட்டாங்க. யார் தான் நம்மளை கொண்டாடிக்கணும்? நம்ம தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு செயல். சரியா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் எழுந்த உடனே என்ன செய்யுங்க? நேராக போய் கண்ணாடி முன்னால் நின்று உங்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நான் பெண், அல்லது என்னுடைய பெயர் நான் விக்டோரியா, நான் கொண்டாடப்பட வேண்டியவள், இன்று என்னை நானே என்ன செய்து கொள்கிறேன்? கொண்டாடி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி. அப்படி என்ன நாளாக சொல்லுவேன் டெய்லி காலையில், விக்டோரியா நீ பெண், அதனால் நீ ஒரு அருட்சகோதரி, அதனால் நீ இப்படி தான், நீ என்ன சொல்கிறது, ஒரு மேன்மை மிக்கவள் அப்படிங்கிறத எனக்கு நானே சொல்லிக்குவேன். அதனால தான் நிறையா தடைகளை எல்லாம் கடந்து வர முடிகிறது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஒரு சின்ன வேலை தான். காலையில் நம்ம எழும்பின உடனே என்ன நினைக்கிறோம்? பால் பாத்திரம் வைக்கிறதா, அரிசி பானையை சோத்து பானையை வைக்கிறதான்னு நினைக்கிறோம். இல்லை, காலையில் எழும்பின உடனே எதை பார்க்கணும்? நாளை காலையிலேருந்து எதை பார்க்கணும்? கண்ணாடியை தான் முதல்ல பார்க்கணும். உங்கள் பேரை சொல்லி நான் இன்று கொண்டாடப்பட வேண்டியவள், என்னை நான் கொண்டாடுகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் போங்க. வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே என்ன செஞ்சிடும்? கடந்து போகக்கூடியது. சரியா? அதனால் ஒவ்வொரு பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் நம்மை என்ன செய்து கொள்ள முடியும்? நிலைநிறுத்தி கொள்ள முடியும். அப்பா அம்மா கணவன் யாருமே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதனால் இங்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நிலைநிறுத்தி கொண்டு எல்லா நாட்களிலும் பெண்ணாக பிறந்ததற்கு நான் மாதவம் செய்திருக்கின்றேன் என்ற ஒரு நிறைவான மனநிலையோடு வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன்.
இந்த நாளில் இந்த அருமையான ஏற்பாட்டை செய்த இந்த இல்லத்தினுடைய தலைமை சகோதரி, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் கூட்டமைப்பினருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இதுபோல் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும்? வளர வேண்டும். இந்த ஒரு கொண்டாட்டத்தோடு முடிந்து விடக்கூடாது. இந்த சமூகத்திற்கு நீங்கள் எதையாவது என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். அதுதான் பிறப்பதற்கே நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கயா. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்கெல்லாம் இப்போவே செஞ்சுக்கணும். சரியா? எல்லாரும் செல்லுக்குள்ளே தான். நம்ம உலகமே இதில் அடங்கி போச்சு. செல்லுக்குள்ளேயே அடங்கி, இதில் செல்லுக்குள்ளேயே அடங்கி போச்சு. அதில் உங்களுடைய திறமை, உங்களுடைய அறிவெல்லாம் வீணாக்கிறாதீங்க குட்டீஸ். சரியா? அதை தாண்டி ஒரு உலகம் இருக்கிறது. அதை தாண்டி உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதை பார்த்து முன்னேற வாழ்த்துக்கள். இன்று மாலை நடைபெற்ற மகளிருக்கான பொட்டு வைத்து கொள்ளும் போட்டி, அதில் முதல் பரிசு பெற்றவர்கள் சந்தோஷமேரி 27 பொட்டுகள் ஒரு வினாடியில் வைத்து முதல் பரிசை பெறுகிறார்கள். சுறுசுறுப்பு என்றால் அது எறும்பிடம் மட்டுமல்ல, பெண்களிடமும் இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். கிளாஸ் பண்ணி அவர்களை பாராட்டுவோம். இரண்டாம் பரிசு பெறுபவர்கள் சோபியா ஜீவா 22 பொட்டுகள் ஒட்டி இரண்டாம் பரிசை பெறுகிறார்கள். மெர்சியா 20 பொட்டுகள் பெற்று மூன்றாம் பரிசை பெறுகிறார். ஆறுதல் பரிசு மூகாம்பிகை. ஆறுதல் பரிசு மூகாம்பிகை. பாசிங் த பால் போட்டியில் முதல் பரிசு. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக சிஸ்டர் அருள்மேரி அவர்களே அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்த போட்டிக்கு பரிசினை வழங்குவதற்கு. பாசிங் த பால். இந்த போட்டியில் முதல் பரிசு இன்ஃபென்டா, இரண்டாம் பரிசு சேசுமேரி, மூன்றாம் பரிசு சந்தோஷமேரி, ஆறுதல் பரிசு எஸ் சேசுமேரி. பரிசு பெற்ற வெற்றியாளர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதல் பரிசு இன்ஃபென்டா. வயதினையும் தாண்டி பரிசுகளை தட்டி செல்லும் அம்மையாருக்கு வாழ்த்துக்கள். ஆறுதல் பரிசு சேசுமேரி. அடுத்ததாக சிஸ்டர் லூயிஸ் வாட்டர் கப் ஏந்தி இலக்கை நோக்கி செல்லுதல். முதல் பரிசு மேரி கிருத்திகா. இரண்டாம் பரிசு ஸ்னேகா. அதிர்ஷ்டம் அடிச்சா இப்படி அடிக்கணும் ஒரே வீட்டுக்கு. பரிசுகள் வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிஸ்டர் ஜோஸ்பின் அவர்கள் ஆய்குடி பரிசினை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். லக்கி கார்னர். முதல் பரிசு டெல்பி, இரண்டாம் பரிசு ஆக்னஸ், மூன்றாம் பரிசு மேன்சி, ஆறுதல் பரிசு ஜாக்லி. அதிர்ஷ்டம் என்பது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை, ஒரு சிலருக்கு தான். கைகளை தட்டுவோமே.
முதல் பரிசு ஜாக்குலின். பரிசுகள் வழங்கிய சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. பரிசுகளை பெற்ற வெற்றியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அரும்பெண்ணும் குழந்தையாய், மொட்டென்னும் சிறுமியாய், முகையென்னும் இளம் அழகியாய், மலரென்னும் நங்கையாய், அலரென்னும் அழகியாய், வி என்னும் தாயாய், செம்மல் என்னும் பாட்டியாய், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிமாணத்திலும் தியாகத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் இப்பொழுது ஒரு உறுதிமொழியை ஏற்க உங்களை எல்லாம் அழைக்க சிஸ்டர் பெர்னதத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வலது கைகளை நீட்டி நான் சொல்ல சொல்ல அனைவரும் சொல்ல வேண்டும். நான் தமிழ்தாய் மண்ணின் புதல்வி என்பதில் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன். இம்மண்ணும் அதன் இயற்கை வளங்களும் சூழலும் எனது அறிவிற்கும் சிந்தனைக்கும் ஞானத்திற்கும் அடித்தளமாக இருப்பதை நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். ஒரு பெண்ணாக எனது பிள்ளைகளையும் வரும் தலைமுறையினரையும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள மாற்று சிந்தனை கொண்ட மாபெரும் மனிதர்களாக உருவாக்குவேன். சக பெண்களை எனக்கு சமமாக நடத்துவேன். அவர்களின் உணர்வுகளை மதித்து என்னால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களோடு இணக்கமான உறவை பேணுவேன். இந்த மண்ணையும் இயற்கையும் காப்பதில் எனது பங்களிப்பு முழுமையானதாக இருக்கும். இந்த பூமி அனைத்து உயிரினங்களுக்குமானது என்பதை உணர்ந்து அவை வாழ்வதற்கு உகந்த சூழலை உருவாக்குவேன். ஜாதி மதம் மற்றும் பாலின பாகுபாடற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க நானும் என்னை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து பயணிப்போம் என உறுதி கூறுகிறேன். ஜனநாயக கடமையை உணர்ந்து எக்காரணம் கொண்டும் எனது வாக்கை விலைக்கு விற்க மாட்டேன். சுய அறிவோடும் தெளிவான சிந்தனையோடும் எனது வாக்கை செலுத்துவேன். பெண்கள் மாண்போடும் மனித நேயத்தோடும் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை எனது சிந்தனையாலும் செயலாலும் இந்த சமூகத்தில் ஆழமாக விதைப்பேன் என உளமாற உறுதி கூறுகிறேன். நன்றி. தோள் கொடுக்கும் தோழியாய், வளம் சேர்க்கும் மனைவியாய், அறிவுரைக்கும் அன்னையாய், பரிந்துரைக்கும் மருமகளாய், குடும்ப தலைவியாய், இடர் வருகையில் மதியுகியாய், கொணலை பங்கின் செயலாளரின் வலக்கரமாய் இருக்கும் திருமதி வெரோனிகா அவர்களை இவ்விழாவின் உச்சக்கட்டத்தை எட்டிப்பிடிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றியுரை வழங்க. அனைவருக்கும் அன்பின் வணக்கம். வந்தோரை வரவேற்பது எப்படி நமது பண்போ அதுபோலவே வந்தோருக்கு நன்றி கூறுவதும் நமது பண்பாகும். இந்த இனிய மாலை வேளையில் இவ்விழாவினை சிறப்பாக நாம் நடத்திட நமக்கு நல்ல ஒரு சூழலையும் ஆற்றலையும் கொடுத்து நம்மை எந்நாளும் காத்து வழிநடத்தி வரும் இறைவனுக்கு முதற்கண் நன்றியினை காணிக்கையாக்குகிறேன். தலைமை என்பது அதிகாரமல்ல, அது அன்புடனும் தியாகத்துடனும் பணிபுரிந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வதாகும் என்னும் வார்த்தைக்கு இணங்க வாழ்ந்து காட்டி இன்று இந்த நிகழ்வினை தலைமை ஏற்று பெண்ணின் சாதனை அவளின் மாதவமாய் இருக்க வேண்டும் என்ற கருத்தை கொடுத்த ஆக்னஸ் மாநில தலைமை சகோதரி அருட்சகோதரி அன்னம்மாள் விக்டோரியா அவர்களுக்கு கொணலை மலைமாதா இல்ல சகோதரிகள் மற்றும் விழா குழுவினர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
சமூகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் முன்னேற்றத்திற்காக பாலின சமத்துவம் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் சிறப்பு கல்வியாளர் ட்ரிச்சி கிரியா சில்ட்ரன்ஸ் அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உரிமையாளரும் திருமதி கிறிஸ்டி சுபத்ரா அவர்கள் தமது பொன்னான நேரத்தை நம்முடன் இணைந்து செலவிட்டு தங்களது உரையின் மூலம் சுயமரியாதையை இழக்காத எந்த ஒரு பெண்ணும் அழகானவள் என்று கூறி நம்மை சிந்திக்க செய்தமைக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று விழாவினை ஆலய வளாகத்திற்குள் நடத்த நமக்கு அனுமதி வழங்கி நமது ஊருக்கு வந்தது முதல் இன்று வரை அனைத்து வகையிலும் நம்மை ஊக்கப்படுத்தி நம்மை நல்வழி நடத்தி வருகின்ற நமது பாசமிகு பங்கு தந்தை எஸ் மரியதாஸ் அவர்களுக்கு உள்ளார்ந்த நன்றியினை உளமாற தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கும் மாநில ஆலோசகர் மற்றும் மாநில சமூக பணி ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி அகிலா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே உளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்த மாநில பொருளாளர் அருட்சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கும் மாநில செயலர் அருட்சகோதரி அனிதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். நமது பங்கில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் கொணலை மற்றும் மலைமாதா இல்ல அருட்சகோதரிகள் அனைவருக்கும் சிறப்பான இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரில் நடக்கின்ற அனைத்து விழாக்களுக்கும் அழைக்கும் போதெல்லாம் வருகை புரிந்து விழாவை சிறப்பிக்கும் ஆய்குடி இரு இல்ல அருள் சகோதரிகள் மற்றும் பயிற்சி நிலையினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இருங்கலூரில் இருந்து வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பித்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவினை சிறப்பாக தங்களது மேலான ஆலோசனைகளை வழங்கி உதவிக்கரம் நீட்டிய OY TV, விஸ்டம் டிவி, இன் மீடியா ஆகியவற்றின் உரிமையாளர் திரு ஆனந்த் அவர்களுக்கு இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பானதொரு நாடகத்தினை எழுதி அதனை நடித்து கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்தும் சிரிக்க வைத்தும் மற்றும் நடனம் வழங்கிய அழகான பெண்களையும் பெண்களை அழகு சேர்த்த பெண்களையும் மகிழச் செய்த திரு SFA கலைக்குழுவினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாடல்கள் பாடி மகிழ்வித்த இருங்கலூர் மாற்றுத்திறனாளிகள் இல்ல மாணவிகள் இருவருக்கும் நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். மரங்கள் நட்டு இயற்கை வழியாக நமக்கு உதவி செய்த திரு பெல்தசார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிராமத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு வழங்கி வரும் நமது ஊர் காரியஸ்தர்கள் மற்றும் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு விழா சிறப்பிக்க உதவிய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து பெண்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா சிறப்பிக்க உதவிய அனைத்து பெண்கள் குழுவினருக்கும் மற்றும் நேரடியாக மறைமுகமாகவும் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்த நமக்கு ஒளி மேடை அலங்காரம் அமைத்து கொடுத்த அனுசியா ஆடியோ திரு ஆனந்த் மற்றும் குழுவினருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.